தீப்பொட்டி மாதிரி சாவி இருக்கும். இதில் பார்த்தீங்களா வீலுக்கு மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? தெரியுங்களா? அமுத்தின உள்ளேயே போகுது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு, ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க. இது இந்த வண்டியில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், Too late to admit when you're wrong. Turn a new leaf, see a new dawn. The time to decide has come and gone. Just give me a chance, we can carry on. I've made my choice. These drums of your voice, they run through my head as I remember the day. Stay in this moment. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் பலினோ நம்ம வந்து டெலிவரி எடுத்திருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்க்கல அப்படின்னா கீழே நான் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி கமெண்டில் ஃபஸ்ட் பின்னில் நான் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க, வண்டி எப்படி இருக்குது என்னன்ட்டு. இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம எடுத்துருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பலினோவில் ஃபஸ்ட்டு மாடல் தான் எடுத்துருக்குறேங்க. நாம் போய் என்றைக்கோ பழைய வண்டி பார்க்க போனோம். பழைய வண்டி பார்த்துட்டு அது 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து காசுக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மாடலோ செகண்ட் மாடலோ கார் எடுத்துக்கலாம். இதுவே நம்ம வந்து புது வண்டியே எடுக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆள் வச்சு ஓட்டையில் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி எந்த ரிப்பேரும் இல்லாமல் நம்மளோட திருப்திக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேர்லேயே எல்லாம் வந்துடும். அதனால் நம்ம வந்து பழைய வண்டி எடுக்கிறத விட புது வண்டி எடுக்கிறதோ எவ்வளவோ பெஸ்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு ரெஃபர் பண்ணி நான் புது வண்டியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா பழைய வண்டி ஒரு 5 லட்சம் கொடுத்து எடுக்கிறதுக்கு இன்னொரு 1 லட்சம் 1.5 லட்சம் போட்டாலே நம்ம வந்து புது வண்டி எடுத்துக்கலாம். அப்படி நாம் சொல்லி எடுத்த வண்டி தான் இந்த பலினோ வண்டியை எடுத்துருக்குறோம். பாருங்கள், இது வந்து பேசிக் வண்டி தான். பேசிக் வண்டி இருந்தாலுமே இதில் இருக்கிற ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வர்ற வண்டியிலாம் ஃபியூச்சரே கிடையாதுங்க. அந்த மாதிரி இந்தளவுக்கு ஃபியூச்சர் கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம வண்டியில் நம்ம எடுத்தோன்னே எப்போவுமே பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோட சாவி தான் நம்ம எப்போவுமே பார்ப்போம். மாருதி சுசுக்கியில் எப்போவுமே சாவி பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு ஒரு பொட்டி தீப்பொட்டி மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து ஐரன் மாடல், அதாவது டாப் மாடலுக்கு தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாவிலேயே ரிமோட் வச்சு சாவிலேயே கொடுத்துட்றாங்க. இது ஒரு நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு மாடலாக இருந்தாலும் ரிமோட்டோட நமக்கு சாவி வந்துடுது. இந்த ஃபஸ்ட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடலாக இருந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட்டு வந்துடுது. இண்டிகேட்டரு வந்து ஆலஜனில் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபாக்லாம் கிடையாது. அப்புறம் டிஆர்எல் கிடையாது. ஆனால் டிஆர்எல் மாதிரியே வந்து நம்ம பார்க்கிங் லைட்டு வந்து எல்லோ கலரில் மேலே இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கொடுத்துட்டாங்க. இன்ஜின் ரூம் நீக்கணுன்னே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் இந்த வண்டியில் இந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு நான் வந்து நினச்சே பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல்லாக கேப் கொடுத்து வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள். கீழே ஆனால் பேடெல்லாம் கொடுத்து இன்ஜினுக்கு வந்து கீழே பேடெல்லாம் கொடுத்து அடியில் பேடெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழெல்லாம் ஃபுல்லாக பேடு கொடுத்து எல்லாம் மறைச்சி வச்சுருக்குறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு காசு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு காசு ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா வீலுக்கு மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? தெரியுங்களா? அமுத்தின உள்ளேயே போகுது. சப்போஸ் இந்த பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னா நம்ம வீலில் இருந்து வர்ற சேறு எல்லாமே வந்து இது இன்ஜினுக்குள்ளே தான் வரும். நம்ம வந்து இதை பாதுகாக்கிறத வந்து ஒரு மெயினாக ஒரு விஷயம் வச்சுருக்கணும். ஏன் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல் ஓப்பனாகவே தான் இருக்குது. தெரியுதுங்களா? இங்கே தான் ஹெட்லைட் இதாக இருக்குது. வைசருக்கு உண்டான தண்ணி ஊற்றுற அந்த டேங்க் இங்கே இருக்குது. வேறு என்ன இருக்குது? இங்கே ஃபாக்லாமுக்கு உண்டான செட்டப் கீழே இருக்குது. அதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்குது. இந்த வீலுக்கு மேலே வர்ற அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா பத்திரமா சேஃப்டியாக நம்ம வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உள்ள
வண்டி ஓடும்போது அந்த சேறு சகதி மண் லொட்டு லொஸ்குன்னு எல்லாமே வண்டிக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1200 சிசி வண்டிங்க. ஆனால் பெட்ரோல் வண்டிக்கு வந்து சைலன்ஸ் இந்த பேடு கொடுத்துருக்கத வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியம் தாங்க. எந்த ஒரு வண்டிக்குமே பெட்ரோல் வண்டியில் நான் அதிகமாக பார்க்கவே மாட்டேன். ஆனால் மாருதி கம்பெனியில் மட்டும் ஸ்பெஷலாக ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொன்றில் கோட்டை விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மறைச்சி கொடுத்துருந்தா நமக்கு வந்து ஒரு இதாகவே இருந்திருக்கு. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கும் தெரில. வண்டியோட வெயிட்டை வந்து குறைக்கிறத பெருசாக அவங்க ஆர்வத்தை காட்டுறாங்க. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வர்ற மைலேஜ் மாதிரி எந்த வண்டியிலையுமே மைலேஜ் அதிகமாக வராது. நம்மளுடைய மாருதியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கு பேர் போனது. மாருதினாலே மைலேஜ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. வண்டி பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்தீங்களா. இது சின்ன வண்டி பேசிக் வண்டிங்கிற மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து சைடு ப்ரொஃபைல் போய் பார்க்கலாம். சைடு ப்ரொஃபைல் போகிறதுக்கு முன்னாடிங்க பாருங்கள், சைடு ப்ரொஃபைல் இதுதான் சைடு ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 185க்கு 65 15 இன்ச்சு ரிம் சைஸுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கிடையாது, நார்மல் டிஸ்க்கு வீல் தான். இந்த டிஸ்காக இருந்தாலுமே வீல் கப்பு கூட இந்த வண்டிக்கு நமக்கு தரமாட்டாங்க. இது வந்து நம்மளாக தான், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் காசு கொடுத்து நாங்கள் வாங்கி மாட்டினோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஆஃபரில் போட்டு கொடுத்தாங்க. இது கூட வந்து நாங்கள் எங்களுக்கு ஆஃபரில் என்னென்ன பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டயர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அலாய்வேல் வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய சைடு மிரரில் இல்லாமல் பாடியிலே வந்துடுது இண்டிகேட்டரு. இங்கே ஒரு இண்டிகேட்டரு. சைடு மிரர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, பாடியோட கலர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடு மிரரு இங்கே வந்துடுது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக் கிடையாது, ஆட்டோமேட்டிக் ஃபோல்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம மேனுவலாக தான் மடைக்கணும், நீக்கிக்கணும். கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து மேனுவலாக தான் இந்த மாதிரி நவுத்திக்கணும். ஆனால் நம்ம வந்து இது வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இதுக்கு வந்து அதாவது எலக்ட்ரானிக்காக தான் இருக்கணுங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் இது வந்து பாடி கலரில் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஏன் இது சொல்கிறேன்னா, இது ஒரு டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம தேவையே படாது இது. அதனால் இது தேவையில்லைன்னு நாங்களும் தோணலை. அப்புறம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் கொடுத்துட்டாங்க. கீலாஸில் என்ட்ரி கிடையாது, அதெல்லாம் டாப் மாடலில் தான் வரும். இது பேக் டோர் 4 டோருக்குமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றா ரேப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி குரோம் அதை ஒட்டிக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை அடி பக்கம் இருக்குது. வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 அடி இருக்குங்க. சரியான நீளங்க, வண்டி 13 அடி நீளம் இருக்குது. சரி, அப்படியே பின்னாடி பார்ப்போமா. பின்னாடியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க. அப்படியே டாப் மாடல் வண்டி மாதிரியே தான் இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு குரோம் வரும். அந்த குரோம் மட்டும்தான் இதில் மிஸ்ஸுங்க நமக்கு. ஃபஸ்ட்டு மாடலுக்குமே டாப் மாடலுக்குமே குரோம் மட்டும்தான் மிஸ்ஸிங்க, கேமரா இல்லை. இதில் 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி பிரேக் லைட்டு, அப்புறம் ரிவர்ஸ் லைட்டு வந்துடுதுங்க, இண்டிகேட்ரு, மேலே ஒரு பிரேக் லைட் இருக்குது. அப்புறம் வைப்பர் கிடையாது இதில். அப்புறம் செட்டே இல்லைனாலுமே நமக்கு வந்து எஃப்எம் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு செட்டு மாட்டிக்கிட்டா அப்படிங்கும்போது எஃப்எம் ஆண்டனா வந்து யூஸ் ஆகும். சரி, டிக்கி நீக்கி பார்க்கலாங்களா. டிக்கி நீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓப்பன் தான், பட்டன் ஒன்று இருக்குங்க. அது ஒரு டைம் டச் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிக்கும். டிக்கி பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. 381 லிட்டருங்க டிக்கி. நம்ம ஒரு ஆள் கிட்டத்தட்ட உள்ளே இறங்கியே உட்காரலாம், அந்த அளவுக்கு பெருசு இருக்குது. பயங்கரமான பெருசுங்க. ஸ்டெப்னி வீல் சைஸு 185க்கு 65 15. பரவாயில்லைங்களே, காஸ்கட்டில் ஒரு சைஸ் கம்மியாக கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணவே இல்லை. நமக்கு வந்து சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீலை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றி போட்டு ஓட்டிக்கலாம். அப்புறம் ஆஸ் யூஸ்லாம் இருக்கிறதாங்க, இது ஜாக்கி, லிவரு, அப்புறம் ஃபஸ்ட் எய்டு கிட்டு அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாடல் வண்டி அப்படிங்கிறனால பேடு கொடுக்கல. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா வந்து கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த ரேட்டுக்கு தகுந்தது தான் இந்த வண்டியில் கொடுப்பாங்க. ஏன்னா அப்புறம் எல்லாமே இந்த வண்டியிலே கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் மாடல் வண்டி யாருமே எடுக்க மாட்டாங்களே. அதனால தான் நம்ம ஒரு பேடு வாங்கி போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை.
1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவுனா போதுங்க. டாப் மாடல் வண்டி மாதிரி நம்ம இந்த வண்டி ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணிடலாம். சரி, டிக்கி மூடிட்டு இங்கே ஒரு பேட் இருக்குது. டிக்கியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. சாத்தும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கிங் சென்சார் 4 இருக்குங்க. 4 பார்க்கிங் சென்சார் இருக்குது. அப்புறம் ஒரு ரிப்ளேட்டிங் ரெண்டு ரிப்ளேட்டரிங் கொடுத்துருக்காங்க. வண்டி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு நல்லா தெரியுது பார்த்தீங்களா. வீலோட பாதி வீல் தெரியுதுங்க, பேக்கில் தெரியுதுங்களா, பாதி வீல் அந்தளவுக்கு ஃபுல்லாக தெரியுது. சரி, லெஃப்ட் சைடில் போட்டோம்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் லெஃப்ட் சைடு வந்துடுது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 37 லிட்டரு இருக்குங்க டேங்க் கெப்பாசிட்டி. மற்றபடி எதுவுமே இல்லைங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சேம் தான். ரியர் சீட்டு பார்க்கலாம். ரியர் டோர் நீக்கணுன்னே டோர் பேடு பார்த்தீங்கன்னா இதில் துணி, அதாவது கிளாத் ஃபினிஷிங்கில் இது கை வைக்கிறதுக்குமே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேம் இதில் துணி கிளாத்லேயே கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். இதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். தண்ணி பாட்டில் வந்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கலாம். ஸ்பீக்கர் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு, அன்லாக்கு. உள்ளே போய் உட்காரலாங்களா. உள்ளே வந்தோடனேயுமே பாருங்கள் அப்படியே வண்டியோட பொசிஷனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய விஐபி காரில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மாடல் வண்டியாக இருந்தாலுமே நமக்கு எல்லா மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அது போக சென்டரில் கூட பாருங்கள் ஒரு குழந்தைக்கு ஹெட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நடுவில் உட்கார்றவங்களுக்கு கூட ஒன்று இருக்குது. நம்ம வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இறக்கலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா கூட நமக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. தலையோட ஹெட்ரூம் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை கூட கரெக்டாக வைக்க முடியல. கரெக்டாக 4 விரல் தான் இருக்குது. இந்த வண்டியில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் சுத்தமாக கிடையாது. ஒரு வண்டியில் நம்ம ஒரு 3 பேர் உட்காந்து போகிறோம் அப்படின்னா பின்னாடி கண்டிப்பாக வர சைட்லாம் எப்படி இடிக்கி வரும் தெரியுதுங்களா. இந்த பலினோவில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் ஹெட்ரூம் மட்டும் இல்லை. எனக்கே இப்படி இடிக்குது அப்படின்னா என்னோட ஹைட்டாக நான் வந்து ஒரு 5 ஃபீட் இருப்பேங்க. எனக்கே இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா என்னோட ஹைட்டாக 6 அடி இருக்கிறவங்க 6 அடி இருக்கிறவங்களாம் இன்னும் இந்த வண்டி சூஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டே இதுதான். வண்டி வந்து ஹைட் கிடையாது. மற்றபடி லெக் ரூம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. காலை மடக்கி இப்படி உட்காந்தாலுமே நல்லா ஃபுல்லாக இருக்குது. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். எனக்கு ஏற்ற மாதிரி தான் முன்னாடி வச்சுருக்கிறேன். அப்படி இருந்துமே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டோருமே பவர் விண்டோ தான். அதனால் 4 டோருக்குமே பவர் விண்டோ சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. டாப் மாடலாக இருந்தால் சி டைப்பு சார்ஜர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு காயின் பாக்ஸு, ஆம்ரெஸ்ட் கிடையாது. வேறு என்ன இருக்குங்க இந்த பக்கம்? ஒன்றும் கிடையாது. அப்புறம் கை பிடிக்கிறது ஒன்று இருக்குது. கேரி பேக் ஹோல்டர் ஒன்று தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு இது பாருங்கள், இப்படி எடுத்துட்டு அப்படின்னா டம்முன்னு போய் அடிக்காமல் அப்படியே மெதுவாக போகுது பாருங்கள். இதில் கூட ஒரு டெக்னாலஜி கொண்டாந்து உள்ள மோட்டரைஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த வேலையை காட்டுறது. ஸ்ப்ரிங்கை டம்முன்னு போய் அடிக்காமல் அப்படியே மெதுவாக போகுது பாருங்கள். அதுக்கு தான் டெக்னாலஜி. சின்ன சின்ன ஃபியூச்சர் கூட நிறைய கொடுத்துருக்காங்க. இது டோர் நீக்குனா மேலே லைட் எரியிற மாதிரி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரே ஒரு லைட் தான் கொடுத்துருக்காங்க சென்டரில். சரி, அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் டோர் போகலாம். ஃப்ரண்ட் டோரில் நீக்கணுன்னே பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு இந்த டோருக்கு ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ப்ளூ கலர் ஷேடு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கை வைக்கிறதுக்கு மட்டும்தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மற்றபடி ஃபுல்லாகவே பிளாக் கொடுத்துருக்குறாங்க இந்த பேக் டோரில், ரியர் டோரில். ஆனால் ஃப்ரண்ட் டோரில் ஒரு வித்தியாசமாக இந்த பேடில் சென்டர் ஃபினிஷ் மட்டும் ப்ளூ கலரு, அப்புறம் கை வைக்கிறதுமே ப்ளூ கலராக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு ஃபைல் ஹோல்டர் ஒன்று இருக்குது, தண்ணி பாட்டில் ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ இருக்குது. அப்புறம் விண்டோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அன்லாக்கு, லாக்கு. இந்த இடம் கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுற இதில் இருக்குது. நம்ம வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த டோரில் எதுவுமே இல்லைங்க. சரி, நம்ம உள்ளே போவோம் மக்களே. சாவி ஃபஸ்ட்டு போடுவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து நார்மல் மீட்ரு தான். நம்ம சாவி போட்டோன்னே நார்மலாக எல்லா வண்டியில் ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வரும்போது அனலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இதுதான். எந்த ஒரு ஃபீச்சரும் பெருசாலாம் கிடையாது. ஆனால் இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு, ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வேணுன்னா வேண்டான்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப், இன்ஜின் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ட்டோம்னா பாருங்கள், இது ஆஃப் பண்ணோன்னே மேலே ஆஃப்னு வருதா, இது ஆன் பண்ணோன்னே ஆன் ஆயிடுச்சு. இது ஆன் பண்ணி வச்சிட்டா அப்படின்னா நம்ம சிக்னலில் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு சிக்னலில் சப்போஸ் நிறுத்துகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து நியூட்ரல் பண்ணி நம்ம கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் ஆஃப் ஆயிரும். நமக்கு இது ஒரு பெட்ரோல் சேவ் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குமோ தான் தோணுது. நான் மாருதி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்யூச்சராக இப்போ எல்லா ஸ்டார்டிங் மாடல்லேருந்தே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டு கிடையாது. நாங்கள் வந்து பிளாக் பங்க் பிராண்டோட செட் ஒன்று நார்மலாக இப்போதைக்கு நாங்கள் வந்து வாங்கி மாட்டி வச்சுருக்குறோம். 4 ஸ்பீக்கருமே இது சேர்ந்து ஒரு 5000, ஒரு 5500 பக்கம் வந்துச்சுங்க. இது வாங்கி மாட்டிட்டோம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் விட்டாரா பார்த்தீங்கன்னா பிளாக் பங்கோட டச் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அதனால் அதே பிராண்டில் நார்மல் பென்ட்ரைவ் செட்டும் மாட்டிக்கிட்டேன். ஃப்யூச்சரில் நம்ம அப்டேட் பண்ணும்போது எல்லாமே வேணுங்கும்போது எல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஷ்போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். டாப் மாடலில் வர்ற மாதிரியே தான் இருக்குது. மற்றபடி ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பியூனோ ஃபினிஷிங்கில் நல்லா சைனிங்காக டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் அடுத்தது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ஏசி கிடையாது, க்ளவுடு கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டினது பார்த்தீங்களா, அதோட பேனலு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு செல்லு வச்சுக்கலாங்க. இதில் 12 வோல்ட் அடாப்டரு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் வரும், பென் ட்ரைவ் குத்துற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் வரும், அது கிடையாது. இது 12 வோல்ட் சார்ஜரு. இங்கே ஒரு கப் ஹோல்டரு 2 இருக்குது. ஹேண்ட் பிரேக்கு, ஆம்ரெஸ்ட் கிடையாதுங்க. மெயினாக இங்கே வர்ற ஆம்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட கீர் மவுண்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட் மாடலுக்குன்னு இந்த மாதிரி கீர் மவுண்டு தான் வரும். டாப் மாடல் போயிட்டீங்கன்னா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கீர் மவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதெல்லாம் குரோம் ஃபினிஷில். அதோட ஃபோட்டோ கூட உங்களுக்கு நான் சைடில் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்டேரிங்கு எடுத்துக்கிட்டால் இதில் உள்ள எந்த ஒரு ஃபியூச்சருமே கிடையாதுங்க. சும்மா நார்மலாக எடுக்கிற வண்டியில் இருக்கிற ஃபியூச்சர் மட்டும்தான் இருக்குது. இதில் எதுவுமே கிடையாது. இதில் நம்ம பவர் ஸ்டாரிங் இருக்குது. அடுத்தது ரைட்டில் உங்களுக்கு எப்பவும் வர்ற மாதிரி ரைட்டில் இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு, ஃபாக்லாம் போடுறதுக்கு எல்லாமே அதில் இருக்குது. அப்புறம் வைப்பருக்கு லெஃப்ட்டில் இருக்குது. இதில் கண்ணாடி இருக்கா, கண்ணாடி இல்லை. இதில் இல்லைங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வண்டியை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நானும் உங்களுக்கு போடுறேன். வண்டி வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பக்கம் ஆகுது. இந்த வண்டி வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியை பற்றி நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாடல் 4 மாடல் வண்டி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. பலினோ அப்படிங்கிறது நம்பர் 1 சேலில் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்துருக்கு. இதோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் வண்டி. இப்போது இந்த வண்டி எடுக்கிறதுக்கு நம்ம அந்த வண்டி போய் பார்க்கலாம். ஆனால் பட்ஜெட் வைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வண்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னு நமக்கு தோணுது. மைலேஜும் சரி, வண்டி ஓட்டுறதுக்கும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. செல்லிங்லேயே ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது இந்த வண்டி. நாங்கள் வந்து எடுத்தது 760க்கு வண்டி எடுத்துருக்குறேங்க. ஆஃபர் அது இது லொட்டு லொஸ்குன்னு போட்டு 760க்கு நாங்கள் வந்து பேசி வண்டி எடுத்தோம். ஒரு 10,000 ரூபா ஆஃபரு, 750க்கு பேசி 10,000 ரூபா ஆஃபர் 760 நாங்கள் கொடுத்தோம். 10,000 ரூபா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் கிரிப்பு, சீட்டு கவரு, வண்டியோட வீல் கப்பு, நம்பர் பிளேட்டு, அப்புறம் வீல் மட் ஃப்ளாப்பு, அந்த வீலுக்கு மேலே சேர் அடிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் டோர் வைஸரு இங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா, மழை வந்தால் தண்ணி உள்ளே வராமல் இருக்குது. கண்ணாடி கொஞ்சமாக இறக்கி வச்சு மழை வந்தால் தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி டோர் வைஸரு அப்படி சின்ன சின்ன விஷயம் தான் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 10,000 ரூபா ஆஃபர் போட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதனால் வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 760ன்னு சொல்லி 760 வண்டியோட ரேட்டு. ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்தது 760க்கு எடுத்துருக்குறோம். இந்த வண்டி நாங்கள் வந்து திருப்பூரில் எடுத்துருக்குறோம். சப்போஸ் இந்த திருப்பூரில் நீங்கள் யாராச்சும் எடுக்கிறேன் அப்படிங்கன்னா கவிசங்கர் அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் நம்பரை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கமாண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். யாரும் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரபுங்கிற பேரை சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களோ பண்ணி தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த டெலிவரி வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸு. எனக்கு வந்து அதிகமாக கார் வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு வந்து அதிகமாக ஓடுது. அதனால் காரை பற்றியே நான் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம். சரி, ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.